ஹாய் வெல்கம் டு இது உங்கள் தமிழ் ஸ்டோரி. நான் உங்கள் உஷா. நம்ம தமிழ் ஸ்டோரியில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இலக்கை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தலைப்பு என்னன்னா, வில்வித்தை வீரனும் பறவையின் கண்ணும். முன்னொரு காலத்தில் ஒரு குருவிடம் பல சீடர்கள் வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்தாங்களாம். அப்போ அந்த சமயத்தில் ஒரு நாள் குரு ஒவ்வொருத்தவராக கூப்பிட்டாரு. ஒரு 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 சீடனை கூப்பிட்டாரு. அந்த சீடன்கிட்ட ஒரு இடத்தை காட்டி, இதில் உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிருந்தாரு. அப்போ அந்த சீடன் சொன்னால், எனக்கு இங்கே அழகான பறவையும் அதில் உள்ள கிளையும் அதெல்லாம் தான் எனக்கு தெரியுது. அப்போ குரு சொன்னார், சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்ப ஒரு சீடன் அழைச்சாரு. திரும்பியும் ஒரு சீடன் வந்ததுக்கு பிறகு, உனக்கு இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டுவிட்டு சீடன் சொன்னார், எனக்கு இதில் அழகான காய்கள், இலைகள், அது விட்டு மர அமைப்பு இதெல்லாம் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ அவரையும் போக சொல்லிட்டாரு குரு. திரும்ப இன்னொரு சீடனை அழைச்சார். அவர் பேர் தான் அர்ஜுனன். அவர் தான் இந்த வில்வித்தையில் கொஞ்சம் சிறந்து விளங்குபவர், சரியா? அப்போ அர்ஜுனனை கூப்பிட்டு, உனக்கு இதில் என்ன விளங்குது அப்படின்னு கேட்டோட்டி நம்ம சீடர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதில் உண்மையாகவே குருவே, எனக்கு இதில் அந்த பறவை ஒன்று அமர்ந்திருக்கு இல்லையா, அந்த பறவையோட கண்ணு மட்டும்தான் எனக்கு விளங்குது அப்படின்னு அந்த அர்ஜுனன் சொல்கிறாரு. பின்பு குரு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீயே இந்த அம்பை எய்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அர்ஜுனனும் அந்த அந்த அம்பை கணக்காக அந்த பறவைண்ட கண்ணுக்கு குறிப்பாத்து அவர் அந்த வில்லம்பை எறிகிறாரு. இப்போ இந்த கதை மூலியமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் இலக்குன்னு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் எப்படின்னா, அந்த இலக்குகளை நம்ம மறக்கிறோம். எப்படின்னா, ஒவ்வொரு தடைகள் வருது. இப்போ அந்த 2 சீடர்கள் சொன்னாங்க தெரியுமா, மரம் விளங்குது, கிளை விளங்குது, அப்புறம் அந்த அழகான மரம், அப்புறம் பறவைகள் இதெல்லாம் விளங்குதுன்னு சொன்னாங்க தானே. அப்போ அந்த மாதிரிக்கு நிறைய தடைகள் நம்ம முன்னாடி இருந்தாலும், அந்த தடைகள் எல்லாம் நம்ம சமாளித்து, அந்த தடைகளை எல்லாம் விளக்கிட்டு நம்மளுக்கான இலக்கை மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக வச்சு அடையணும். இது தான் இந்த கதையின் மூலமாக விளக்குறாங்க. இந்த கதையின் மூலியமாக 3 விஷயங்களை சொல்கிறாங்க. என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே இலக்குன்னு மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த இலக்குக்கான முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கணும். முக்கியமாக என்னென்ன இருக்கணும்னா, ஒன்று கவனம் இருக்கணும், இன்னொன்று தெளிவு இருக்கணும், அதுக்கு பிறகு இலக்கு இருக்கணும். இது 3 இருந்தால் தான் நம்ம இலக்கை அடைய முடியும். அப்போ இன்றைக்கி இந்த நம்ம தமிழ் ஸ்டோரியில் இலக்கை பற்றி நம்ம பார்த்தோம். எல்லாரும் அவங்களோட இலக்கு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.